இன்றைக்கி நாம் பார்த்து கேட்டு அனுபவிக்க போகிறது 9ஆம் திருமுறையாகிய திருவிசைப்பாவிலிருந்து 6வது பாடல். திருமாளிகை தேவர் இயற்றியது. நீரணி பவளக் குன்றமே, நின்ற நெற்றிக்கண் உடையதோர் நெருப்பே, வேரணி புவன போகமே, யோக வெல்லமே, மேருவில் வீரா, ஆரணி சடையம் அற்புதக் கூத்தா, அம்பொன் செய் அம்பலத் தரசே, ஏரணி கொடியம் ஈசனே, உனை தொண்டனேன் இசையுமாறு இசையே. இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னா, நீரணி பவள குன்றமே, திருநீரானது நமக்கு வைராகியத்தை கொடுக்கக்கூடியது. அருள் ஒளியாகிய பவளத்தை அசைக்க முடியாத குன்றம் போல் வைத்திருக்கக்கூடிய பரம்பொருளாகிய சிவனே, நின்ற நெற்றிக்கண் உடையதோர் நெருப்பே. அப்படின்னா நெற்றிக்கண்ணா ஞானத்தை கொடுக்கக்கூடியது. நெருப்புங்கிறது அஞ்ஞானத்தை நாசம் பண்ணக்கூடிய நெருப்பு. வேரணி புவன போகமே, மூவுலக இன்பங்களுக்கும் மேலானவனே அப்படின்னு அர்த்தம். யோக வெல்லமே, வெள்ளம்னா அளவில்லாமல் பெருக்கெடுத்து ஓடுவது வெள்ளம். யோக வெல்லமேனா யோகத்தின் பெருக்கே அப்படின்னு அர்த்தம். மேருவில் வீரா, மேருமலை போல் நிலைத்த வீரனே. ஆரணி சடையம் அற்புத கூத்தா, கங்கை ஆரை அணியாக சடையில் கொண்ட எம் அற்புத கூத்தா. அம்பொன் செய்த அம்பலத் தரசே, பொன்னால் செய்யப்பட்ட சிதம்பர அம்பலத்தின் அரசனே. ஏரணி கொடியம் ஈசனே, ரிஷப கொடியை உடைய எங்கள் ஈசனே. உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே. இந்த வரிக்கு முன்னாடி வரி வரைக்கும் உவமை ஸ்துதி அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியாத ஒரு பொருளை பற்றி பேசுகிறப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு பொருளை பற்றி பேசி அதன் மூலம் தெரியாத ஒரு பொருளை விளக்க முற்படுவது தான் உவமை. அதிலும் நாம் எதை உவமையாக கூறுகின்றோமோ அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்ததுன்னா உவமை ஸ்துதியாக அதை போற்றுகிறோம். இந்த பவளமலையெல்லாம் சிவபெருமானோட கம்பேர் பண்ணுறப்ப ஒன்றுமே கிடையாது. ஆனால் நமக்கு அதை விட பெரிய ஒரு விஷயம் தெரியாததுனால பவளமலையோட கம்பேர் பண்ணுறோம். உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னா கோடிக்கணக்கில் பல கோடி கோடான கோடி இருக்குன்னா கையை எவ்வளோ தூரம் அகலமாக விரித்து சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் விரித்து எங்கிட்ட இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா பணம் அவ்வளோதான் இருக்குன்னு அர்த்தமா? அதை விட அதிகமாக இருந்தாலும் நம்ம கையை எவ்வளோ தூரம் விரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தான் விரிப்போம். அது மாதிரி சிவபெருமானுக்கு ஊமையாக சொல்கிறப்ப நமக்கு தெரிஞ்ச அளவில் எது பெருசோ ஒரு பவள குன்றமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய வீச்சு, அருள் வீச்சு ஒரு பவள குன்றத்தின் அளவு அல்ல. அப்போ என்னதான் பண்ணுறது அப்படின்னா கடைசி வரையில் அவர் முடிக்கிறார். இது என்னுடைய இன்டர்பிரிட்டேஷன், என்னுடைய புரிதல். இது தவறாக கூட இருக்கலாம். ஆனால் என்னுடைய புரிதலை தானே நான் இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அந்த லாஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னா, உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே. இசை அப்படின்னா என்னென்னா ஒரு ஹார்மோனி. திருவள்ளுவர் கூட ஒரு குறளை சொல்லுவார், ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னு. அது என்ன இசைப்பட வாழ்தல்? நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா வெறும் பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறது அல்ல. இசைப்பட வாழ்தல் அப்படிங்கிறப்ப இசைவு அப்படின்னா ஒரு இணக்கம், ஒரு ஹார்மோனி. இந்த இடத்துல இந்த பாட்டில் அவர் மீன் பண்ணுறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹார்மோனி. திருவள்ளுவர் ரெஃபர் பண்ணது ஈதல் இசைப்பட வாழ்தல்னு சொல்கிற இடத்துல சோஷியல் ஹார்மோனி. இங்கே இறைவனோட இசைந்து நாம் கலக்கிறத தான் அவர் உன்னை தொண்டனேன் இசையுமாறு இசையே அப்படின்னு சொல்கிறதா நினச்சிக்கிறேன். என்னையும் உன்னோட ஐக்கியப்படுத்திக்கிறதுக்கு நீ சம்மதம் தெரிவி ஐயா அப்படின்னு சொல்கிறதா நான் எடுத்துக்கிறேன். இந்த பாடலுடைய சிறப்பு அதை பாடுபவர் அல்லது கேட்பவர் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை பொறுத்த உணர்வு கொடுக்குமாறு அமைந்துள்ளது. பக்தி, ஞானம், அகம் லயம் என்ற எல்லா நிலைகளிலும் இது அர்த்தமுள்ள ஒரு பாடலாக அமைந்துள்ளது. திருச்சிற்றம்பலம்.